இங்க வந்து ஃபர்ஸ்ட் காக்காவை வெளியே விடுறாரு. காக்காவை ஒரு தடவை வெளியே விடுறாரு. உடனே அந்த காக்கா போகுது வருது போகுது வருது அப்படின்னு பண்ணிட்டு இருந்ததுனால இவர் எதுக்காக காக்காவை வெளியே விட்டாரு அப்படின்னா தண்ணி குறைஞ்சிருச்சான்னு செக் பண்றதுக்காக விடுறாரு. போகுது வருது போகுது வருது அவருக்கு புரியல. சரின்னு காக்கா உள்ள எடுத்துட்டு அதுக்கப்புறம் புறா விடுறாரு. 1 2 3 தடவை புறா விடுறாரு. அப்ப இந்த காக்கா விட்ட மனுஷன் காக்கா வந்து ஒரு தடவை தான் விட்டுருக்காரு, புறாவை 3 தடவை விட்டுருக்காரு. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த காக்கா அப்படின்றது அது வந்து ஒரு ஒரு அசுத்தமான ஒரு ஒரு ஜீவி. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கெட்டு போனதை எடுத்து சாப்பிடுறது, அடுத்த நேரத்து கூட இங்க ஒரு பெரிய ஒரு எலி சத்து கிடைச்சு அந்த காக்கா வந்து கொத்திக்கிட்டே இருக்குது. அப்ப இந்த காக்கா வந்து ஒரு ஒரு அசிங்கமான ஒரு விஷயம், அசிங்கமானதை சாப்பிடுறது, அசிங்கமான காரியத்தை செய்யக்கூடியது இந்த காக்கா. போகுது, போனதுக்கு அப்புறமேட்டு அவருக்கு அது புரியாம அனுப்பிட்டாரா என்னன்னு தெரியல. போகுது வருது போகுது வருது, அவர் புடிச்சு என்னன்னு பாக்கலாம் பாப்பாரு, அதுக்குள்ள போயிடும் வரும். இது சம்திங் ஏதோ ஒண்ணு. அப்போ அங்க வந்து செத்த பிணங்கள் வந்து நிறைய இருந்திருக்கும் அந்த பூமியில, செத்த பிணங்கள். அப்ப இது காக்கா போகுது போனோம்னா அதுக்கு நல்லா இருக்குது, ஓகே பரவாயில்லையேட்டு அது பணத்தெல்லாம் சாப்பிடுது, சாப்பிட்டு கொஞ்சம் இதுவானோன்னு திரும்ப வருது, திரும்பியும் போகுது வருது அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த புறாவை அனுப்பும் போது அது ஃபர்ஸ்ட் வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. 9வது வசனம், பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையில் அவனிடத்தில் வந்தது. அந்த காக்கா வந்துட்டு போகுது போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்குது, டிராவல்லயே இருக்குது. ஆனா இந்த புறாவுக்கு வந்து உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லைன்னு திரும்ப வந்துருச்சு. அப்போ இந்த புறாவுக்கு என்ன அப்படின்னா அது வந்து ஒரு சுத்தமான பறவை. அது வந்து குணத்து மேல எல்லாம் கால் வைக்காது, ஒரு அசுத்தமான இடத்துல போயிட்டு கால் வைக்காது. அது போக முடியாம திரும்ப அங்க நிக்க முடியாம திரும்ப வந்துருச்சு. ஆனா இந்த காக்கா வந்து அது வந்து எப்படினாலும் இருக்கும், அது எப்படினாலும் அது இஷ்டத்துக்கு வாழக்கூடியது. சோ இன்னைக்கு வந்து நம்மளை வந்து செக் பண்ணிக்க வேண்டியது, நான் புறாவா இருக்கிறேன்னா இல்ல காக்காவா இருக்கிறேனா அப்படின்ட்டு நான் என்னை நானே செக் பண்ணிக்கணும்.